அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய அபாயத்தை பற்றியும், அது 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அபாய எச்சரிக்கை மணி அடிச்சிருக்குது, அதுவும் ஃபேஸ்புக் மூலமாக அப்படின்னு ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதானது 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் என்கிற நம்மளுடைய மிகப்பெரிய வலைதளம் அதை சோதனை செய்து அதில் வந்த பல ரிசல்ட்டுகளை பற்றி இன்னைக்கு வரைக்கும் வெளியே விடாமல் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. இப்போவும் ரகசியமாக தான் அதை வச்சுருக்கிறாங்க. சில மீடியாக்கள் மூலமாக சில நியூஸுகள் கசிஞ்சதுனால அவங்க அதற்கு சில காரணங்களை சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 ஃபேஸ்புக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிசர்ச்ங்கிற ஒரு சர்ச்சிங்கை ஃபேஸ்புக்கோட ஒரு பெரிய டீம் பண்ணுறாங்க. அதானது ஃபேஸ்புக்கிற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எந்த அளவு பயன்படுத்த முடியும், அதானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய மிக அதிகபட்ச தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும், அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. இது அவங்க ஒரு முக்கியமான இடத்துல வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போப் ஆலிஸ் அப்படிங்கிற 2 ப்ரோக்ராமிங் ரோபோட்டை கொண்டு அவங்க ஒரு இடத்துல ஒரு அறையில் வச்சு அவங்க 2 பேரும் பரஸ்பரம் மனிதர்கள் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சேட்டிங் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வர்றாங்க. அவங்க இவங்க மாறி மாறி சேட்டிங் பண்ணணும், அது அவங்க பார்க்கணும். அதுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறாங்க. அதானது ஒரு ஆள்கிட்ட பால் ஒரு ஆள் சேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை இவங்க அதானது நெகோசியேஷன் பண்ணி இவங்க அதை பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் நடத்தணும். அதுக்காக இவங்க பேரம் பேசணும். அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசி தங்கள்கிட்ட இருக்கிற பரஸ்பரம் இருக்கிற பொருளை கைமாற்றணும். அது எந்த அளவுக்கு அது கரெக்டாக பண்ணுது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ப்ரோக்ராமிங்கோடைய இந்த சோதனையோடைய முதற்கட்டமாக அவங்க பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் இந்த 2 ரோபோட்டுகளும் அதானது 2 ப்ரோக்ராமிங் உள்ள 2 ரோபோட்டுகளும் பரஸ்பரம் சேட்டிங் கரெக்டாக பண்ணி அந்த ஆச்சரியப்படுத்தும்படி அது சேட்டிங் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்திலேயே இது அவங்களுக்குள்ள ஒரு மொழியை அது உருவாக்க ஆரம்பிச்சுது. அதானது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, மகேஸ்வரிங்கிறத மகிங்கிறது, ராதிகாங்கிறது ராதிங்கிறது, அதே மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜ் கோட் லாங்குவேஜ் எல்லாம் பேசுகிற மாதிரி அந்த பரஸ்பர 2 ரோபோட்டுகளுக்கு அல்லது 2 ப்ரோக்ராமிக்கும் புரிகிற மாதிரி உள்ள அந்த ப்ரோக்ராம்கள் 2ம் சேர்ந்து தனி ஒரு மொழியை உருவாக்க ஆரம்பிச்சது. இது பார்த்துட்டு தள்ளி நின்று பார்த்து வேடிக்கை பார்த்துட்டோ இல்லைன்னா இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மனுஷனுக்கு புரியாத மாதிரி உள்ள ஒரு லாங்குவேஜில் 2 ரோபோட்டுகள் அல்லது 2 ப்ரோக்ராமுகளும் மாறி மாறி பேச ஆரம்பித்ததும் இவங்களை அசந்து போயிருக்கிறாங்க. ஐயோ, இது மேற்கொண்டு போனால் இது நம்ம கட்டுப்பாடை விட்டு இல்லைன்னா நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சோதனையை அதை நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உள்ள ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. எல்லா விவரமும் தெளிவாக தெரியாது. ஆனால் இப்போவும் சில விஷயங்கள் இப்போ மீடியாக்கள் வழியாக கசிது. அப்போவே அதானது 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் இப்படி செஞ்சுது, ஆனால் அப்போ அவங்க பயப்பட்டாங்க, பிறகு இது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னு அதை பாதியில் நிறுத்தினாங்க அப்படின்னு எல்லாம் கூட செய்திகள் வருது. ஆனால் இதை பற்றி ஃபேஸ்புக் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் சோதனை செஞ்சதோ அதை பற்றி சர்ச் பண்ணது எல்லாமே உண்மை தான். ஆனால் என்னன்னா அது அந்த டைமில் ஒரு சின்ன சேஞ்சு நடந்ததும் உண்மை தான். ஆனால் அது பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை. அதில் சில கரெக்ஷன் நாங்கள் சில இடங்களில் ப்ரோக்ராம் பண்ணலை. அந்த இடத்துல அதுவே ப்ரோக்ராம் அதே அந்த செயல்களை என்ன செய்யணும் என்ன சேட் பண்ணணும் அப்படின்னு அதே முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம பிறகு ப்ரோக்ராமில் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு அதோடைய செயல்பாட்டை எல்லாம் கொண்டு வந்தோம். இப்போவும் நாங்கள் அதை ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி எவ்வளவோ பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சமாளித்தாங்க. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போப் ஆலிஸ் என்கிற இந்த 2 ரோபோட்டுகளும் மாறி மாறி ப்ரோக்ராம்களை பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு மொழியை உருவாக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. அதானது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமையலுக்கான ஒரு ரோபோட் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த சமையலுக்கான ரோபோட்டில் நம்ம வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் நான் வெஜிடேரியனுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னா அது நான் வெஜிடேரியனுக்குள்ள ஒரு விஷயத்தை அதே முடிவு பண்ணி அதே செய்து அதே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரும்போது ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. அதாவது தன்னைத்தானே முடிவெடுத்து தன்னைத்தானே செஞ்சு அது நல்லா இருக்கா மோசமாக இருக்காங்கிறது 2வது விஷயம். ஆனால் அதுவே முடிவெடுத்து அதுவே இது பண்ணி அதுவே நமக்கு ஒரு குழம்பு நான் வெஜிடேரியன் ஒன்று சமைச்சு தந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. ஆனால் இது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு ரோபோட்டை பண்ணும்போது அந்த ரோபோட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த ரோபோட் என்னெல்லாம் செயல்படணும், அதோடைய செயல்கள் எப்படி இருக்கணும், அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு சிப்பில் ப்ரோக்ராமிங் எல்லாம் ஃபீட் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணும்போது அதில் ஏதாவது மனித தவறுகளால் அந்த ஃபீட் பண்ணாமல் விட்ட ப்ரோக்ராமையோ மற்ற இதையோ அந்த இடங்கள் வரும்போது அதுவே சுயமாக செய்கிற மாதிரி இது மாறிடுச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படின்னு தான் பயப்படுறாங்க. ஏன்னா
இப்போ வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் எலன் மஸ்க் போன்றவர்கள் எல்லாம் அமெரிக்க இராணுவத்திற்காக ஆயுதம் ஏந்திய ரோபோட்டுகளை எல்லாம் பண்ணுறாங்க இந்த ஏஐ டெக்னாலஜியோட அடிப்படையில். ரோபோட்டுன்னு சொல்லும்போது முந்தி இருந்த ரோபோட்டுகள் வேறு, இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி மூலம் செயல்படுகிற ரோபோட்டுகள் வேறுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியில் வர்ற ரோபோட்டுகள் எல்லாம் வந்து சுயமாக சிந்திச்சு இதே மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கலைன்னா கூட நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிற ப்ரோக்ராம்களை எல்லாத்தையும் அடிப்படையில் அதுவாகவே மூணாவது ஒரு வந்து அந்த நம்ம விட்ட இடத்துல உள்ள இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அது முயற்சி பண்ணுது, அதே செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு காவலாளிகளோ இல்லைன்னா வேற ஒரு விஷயமா அதெல்லாம் ரோபோட்டுகள் எல்லாம் பல பல மால்கள்லையோ மற்றபடி இடங்கள்ல எல்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏராளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும்போது அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமோ நம்ம கமெண்ட்ஸோ இதையெல்லாம் மீறி அதுவாகவே சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சோன்னா பெரிய ஆபத்தாக முடியும்னு பயப்படுறாங்க. இப்போது எலன் மஸ்கோட சேட் ஜிபிடி எல்லாம் வலைதளங்கள்ல எல்லாம் உண்டு. அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அது செஞ்சு தரும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் உங்களுக்கு எழுதித்தரணுமா எழுதித்தரும், பாட்டு வேணுமா பாட்டு இது பண்ணித்தரும், படம் வரையணுமா படம் வரைஞ்சி தரும். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டால் போதும் அது செஞ்சு தரும். ஆனால் சில காப்பிரைட் ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கிறதுனால சிலதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளுக்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் அது தருமே வழி மொத்தமாக எடுத்து தராது. ஏன்னா மொத்தமாக அதை எடுத்து தந்தால் அதுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்கிறனால மற்ற சேனல்களில் இருந்தோ மற்ற வெப்சைட்டுகளில் இருந்தெல்லாம் எடுத்து தரும்போது அதனால் அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் அது தருது. மற்றபடி நீங்கள் என்ன கேட்டாலும் அது செஞ்சு தர தயாராக இருக்குது. அந்த அளவுக்கு ஏஐ, இந்த ஏஐ வந்து அவங்க எல்லாமே ஃபீட் பண்ணி இருக்கிறத எடுத்து அப்படியே அது வாமிட்டி எடுக்கிற மாதிரி நமக்கு தர்றதில்லை. அவங்க அதோடைய அவுட்லைனும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லாமே நீங்கள் உங்களுடைய கோரிக்கை அல்லது ரெக்யர்மெண்ட்டுடைய அடிப்படையில் அதே அந்த நொடிகளில் அந்த மைக்ரோ செகண்ட்ஸில் உருவாக்கி உங்களுக்கு தருதுங்கிறது தான் இங்கே உள்ள ஆச்சரியம். அப்படி அதுக்கு சுயமாக நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியுதுன்னா நாளைக்கு இது ஒரு முடிவு எடுக்கிறதோ செயல்படுறதோ எல்லாம் ஆரம்பித்தேன்னா மனுஷனுக்கு எதிராகவே இது செயல்பட ஆரம்பிச்சது, இல்லைன்னா மனுஷனுக்கு நிகராக இது சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்தால் போதும் இது மனித குலத்திற்கு எதிராக போரையோ பிரச்சனையோ கிளப்ப ஆரம்பிச்சிடும். இவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயமாக மாறிடும். அதனால் ஏஐங்கிற தொழில்நுட்பம் என்ன இருந்தாலும் மனுஷராசிக்கு வந்து மற்றபடி உள்ள உதவிகளாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆபத்தானது அப்படின்னு தான் எல்லாரும் எச்சரிக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் கண்டுபிடிக்கிற பொருட்கள் எல்லாம் மனுஷனுடைய கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. எப்போ அவனுடைய கட்டுப்பாடை மீறுவோ இல்லைன்னா அவனுக்கு சரி நிகராகவோ அது சுயமாக செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ அவனுக்கு ஆபத்தும் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஏஐங்கிறது எதிர்காலத்துலேயும் சரி எப்பவும் சரி நம்ம பயப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பமாக தான் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும் போல இருக்குது. 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் இப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள்ல எல்லாம் அவங்க கட்டுப்படுத்தியெல்லாம் வச்சுருக்குறாங்கங்கிறது தான் ஆச்சரியம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான சட்டத்தை கொண்டு வந்து இதோடைய உற்பத்தியிலும் ப்ரோக்ராமிலையும் செயல்பாட்டிலையும் வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து வைக்கிறது மிக அவசியம். அதுவும் இது நாடளவில் இல்லை உலக அளவில் ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து கட்டுப்படுத்துறது மிக மிக அவசியம். இல்லைன்னா சமூகத்துக்கு ஒரு பேர் ஆபத்தை உருவாக்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு சில அறிவியல் வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எதுவும் நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே. இனி ஒரு அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலம் நமக்கு மீண்டும் சந்திப்போம்.